Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது One Piece episode 1146 part 1. ஓபன் பண்ணா ஒரு சின்ன ரீகேப் மாதிரி காட்டுறாங்க. அதான் அந்த பன்னி மான்ஸ்டர் இருக்குதுல்ல, அது அதோட கொம்ப கத்தி மாதிரி மாத்திக்கிட்டு அண்ணா பின்னான்னு சுத்திட்டு வந்து பிராகியும் டோரியும் அட்டாக் பண்ணுச்சுல்ல, அது எப்படியோ தடுத்து லூஃபி எங்களோட ஃப்ரெண்டு, அவனை யாரையும் தொட்ட விட மாட்டோம் அப்படின்னு அடிச்சதுல திருச்சு போய் விழும். அதே நேரம் நம்ம ஜுவல்லரி பாணியை அப்படியே காப்பாத்தி தூக்கிட்டு போனாங்கல்ல, ஒரு வழியா கப்பல் கிட்ட வந்துட்டாங்க. ஆனா அங்க பாத்தீங்கன்னா ஒரு 3 வைஸ் அட்மிரல்ஸ் வெறி கொண்டு நின்னுட்டு இருக்கானுங்க. வாங்கடா வாங்க, இன்னைக்கு உங்களை பொல்லந்துடுறோம்னு அவனுங்களுக்கு ஜுவல்லரி பாணியை விடக்கூடாது. அதே நேரம் நம்ம சஞ்சி இருக்கானு, அவனுக்கு ஏதோ சரியில்லைன்னு மட்டும் தோணுது. அதே நேரம் பாசிபிஸ்டாஸ் எல்லாமே காட்டுத்தனமா நேவி ஷிப்ஸ் எல்லாத்தையும் அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்குங்க. அவங்க எல்லாத்தையுமே அந்த குதிரை எல்டர் போட்டு பொலன்னு பொலந்து கட்டிட்டு இருப்பான். அப்படி பொலந்து கட்டினதுல எல்லாமே காலி. ஒரு பாசிபிஸ்டாஸ் கூட நேவி கப்பலை அட்டாக் பண்றதுக்கு இல்ல. சோ இனி இதுக்கப்புறம் எந்த ஒரு கவலையும் இல்லாம தீவுக்குள்ள போலான்னு முடிவு பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு லூஃபியோட குரூவை இந்த தீவை விட்டு தப்பிக்க விடாம இங்கேயே சமாதி கட்டணும், அவ்வளவுதான். அதுல இந்த எல்டருக்கு பாத்தீங்கன்னா செம காண்டாகும். ஏன்னா ஜுவல்லரி பாணி ஒரு சின்ன பொண்ணு, அவளை காலி பண்றதுக்கு நாங்கெல்லாம் இவ்வளவு இறங்கி கஷ்டப்பண்ணுமான்னு எல்லாத்துக்கும் இந்த வேகா பங்கு தான் காரணம். மூட்டா பைய கிறுக்கு பையன்னு பச்சை பச்சையா திட்டிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் ஒரு ஆர்டர் ஒன்னு போட்டிருப்பாங்க. என்னன்னா நார்த் ஈஸ்ட்ல இருக்க எல்பேஃபோட கப்பலை அடிச்சு தண்ணியில மூழ்க வைக்கணும்னு. வேற ஒண்ணும் இல்ல, இந்த பக்கமா தான் ஜுவல்லரி பாணியை தூக்கிட்டு போறாங்க. அதுக்காக இப்ப என்னன்னா 3 வைஸ் அட்மிரல்ஸ் இவங்களை தடுக்கிறக்காண்டி இருக்காங்கல்ல, அதுல ரெட்டிங்னு ஒருத்தன் இருக்கான். அவன் பாத்தீங்கன்னா கையில ஏதோ பூஸ்டர்லாம் வச்சிருப்பான் போல, வெறி கொண்டு அட்டாக் பண்ண வருவான். நம்ம பிராங்கி வேணாண்டா என் வழியில வராதன்னு எவ்வளவோ சொல்லுவான். ஆனா அவன் கேட்கல. வந்த வேகத்துல 2 பேரும் மாத்தி மாத்தி குத்திக்குவாங்க. குத்துன குத்துல நம்மளோட கை தான் செம ஸ்ட்ராங். அந்த ரெட் கிங்கோட கையெல்லாம் பிச்சுக்கிட்டு போய் வாயிலே வச்சு ஒரு குத்து, அவ்வளவுதான், தரையோட தரையா சப்பிடுவான். அவன் சோலி முடிஞ்சா அடுத்து இந்த மஞ்சமாக்கா இருக்கான்ல, இவனும் டயலாக் எல்லாம் விட்டுட்டு வருவான். ஏ ஜுவல்லரி பாணி, ஒன்னு அந்த வெப்பன்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போறதுக்கு நான் விடவே மாட்டேன், இங்கே உன் கதையை முடிக்க போறேன்னு வெறி கொண்டு வருவான். இவனை நான் தான் பொழக்கணும்னு சொல்லிட்டு ஜுவல்லரி பாணி சும்மா வெறி கொண்டு வருவா. எல்லாம் வேண்டாம் வேண்டாம்னு எவ்வளவு சொல்லுவாங்க, கேட்க மாட்டான். அவன் பாத்தீங்கன்னா மாப்பு மாதிரி என்னத்தையே வச்சுக்கிட்டு மாங்குன்னு அட்டாக் பண்ணுவான். அது எல்லாத்துலயுமே எஸ்கேப் ஆகி அவன் மண்டையிலே ஒரு அடி. அவ பவர் என்ன, வயசை கம்மி பண்றது தானே, ரொம்ப கம்மி பண்ணி விட்டுட்டா பச்சை புள்ளையா மாறிட்டான். அவ்வளவுதான். என்ன இத்த தண்டிக்கு இருக்கா, ஐயோ என்ன விட்டுருமான்னு கதருவான். என் அப்பாவையாடா வெப்பன்னு சொன்னேன், இந்த வச்சுக்கடான்னு குழந்தைன்னு கூட பார்க்காம அடி மூஞ்சா மிதின்னு மிதிச்சு கும்முன்னு கும்மி எடுத்துருவான். அதை பார்த்துட்டு இருந்த இன்னொரு வைஸ் அட்மிரல், வேண்டாமா இது ரொம்ப மோசம், இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, இது ஏமாத்த வேலைன்னு சொல்லி கத்திட்டு இருப்பான். போடான்னு சொல்லிட்டு பொலந்து கட்டிட்டு இருப்பான். அந்த டைம் தான் நம்ம அட்லஸோட என்ட்ரி. அவ வந்த வேகத்துல ஒரு பஞ்சு வைப்பா, அவ்வளவுதான், அந்த வைஸ் அட்மிரலும் காலி. சோ இப்படி எல்லாத்தையுமே மொத அட்டாக்லயே பொலன்னு பொலந்துட்டாங்க. இப்ப என்னன்னா அடுத்து இனி ஆளுங்க எல்லாம் வரதுக்குள்ள இந்த மாதிரி இருக்கிற பஞ்சாயத்தெல்லாம் இவங்க கிளியர் பண்ணி வச்சாதான் ஏதோ கம்மி பிரச்சனையில இந்த தீவுல இருந்து எஸ்கேப் ஆக முடியும். இல்லனா இதுவே பெரிய தலைவலி ஆயிரும். சரி, ஃபர்ஸ்ட் அடியே அடிச்சு இப்படி தெரிக்க விட்டுருக்காங்களே, அவ்வளவுதான், பஞ்சாயத்து ஓவர்னு பார்த்தா இன்னும் இல்ல. மறுபடியும் அடி வாங்கினவனுங்க எல்லாம் எந்திரிச்சு உட்காந்துட்டு வெறி கொண்டு லுக்கு விட்டுட்டு இருக்கானுங்க. என்ன ஒரு கை பாத்துலான்னு சொல்லிட்டு மறுபடியும் சண்டை ஸ்டார்ட் ஆகுது. அப்படியே கட் பண்ணா லேப காட்டுறாங்க. அந்த பேர்ட் மான்ஸ்டர் இருக்குதுல்ல, அதை பார்த்தோன்னே யோர்க்கு பாத்தீங்கன்னா கதருவா, ஐயோ என்னைய விட்டு, நான் ஒன்னும் அவ்வளோ டேஸ்டா இருக்க மாட்டேன், நான் ஒரு டம்மி பீஸுப்பா அப்படின்னு வாய மூடு லூசுன்னு சொல்லிட்டு அதோட ஹாக்கி பவரை யூஸ் பண்ணி அந்த சங்கிலியை வெடிச்சு தெரிக்க விட்டுட்டு வேகா பங்கு இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு இருக்கான்ல, அந்த மானிட்டர் எங்க இருக்கு என்னன்னு சொல்லு, ஏன்னா நீயுமே வேகா பங்கு தானே அப்படின்ட்டு விசாரிச்சா நீன்னு சொல்லிட்டு அவ பாட்டுக்கு பேந்த முழிப்பாளா. இப்ப அதுக்கெல்லாம் டைம் இல்லன்னு சொல்லிட்டு அலேக்காவல தூக்கிட்டு போகும். ஹெல்ப் தான் பண்ணுதுன்னு கூட தெரியாம என்னைய காப்பாத்துகேன்னு தொண்டைகளையே கத்திட்டு இருப்பா. சரி, வேகா பங்கு இப்பவாச்சு அது என்ன உண்மை ஏது உண்மைன்னு சொல்லிடுவான்னு பார்த்தா இன்னுமே டீய போட்டு நக்கிட்டு இருக்கான். எப்பந்தாண்டா சொல்ல போறான்னு கேட்டா இன்னும் 4 நிமிஷம் இருக்காமா. அதான் டீ சூடா இருக்குன்னு பார்த்தாலே தெரியுது இல்ல, ஆல்ரெடி நாய் நாக்கு மாதிரி தொங்கிட்டு இருக்குது, அதை கொண்டு போய் அதுக்குள்ள போட்டோன்னு சூடு தாங்க முடியாம கதறிட்டு கிடப்பான். சரிப்பா, அது மேட்டர் இல்ல. யோர்க்கு வந்து இப்ப எல்டர்ட்ட இந்த மாதிரி ரெக்கார்டிங்ஸ் எல்லாம் எங்க இருக்குமோ அந்த ரூமுக்கு கூட்டு போவா. அந்த ரூம் பாத்தீங்கன்னா எம்டியா இருக்கும், அங்க எதுவுமே இருந்த மாதிரி இல்ல. சரி, அதெல்லாம் எவன் தேடிட்டு இருப்பான்னு அந்த பேர்ட் மான்ஸ்டரா இருக்க எல்டர் அவரோட பவர் யூஸ் பண்ணி அந்த மொத்த லேபையுமே ஃபயர் பவரை வச்சு பொசுக்கிடுவான். அவ கதருவா, அட பாவி சண்டாலா, இதெல்லாம் எவ்வளவு வேல்யூபிளான எக்யூப்மெண்ட்ஸ் தெரியுமாடா, இப்படியாடா பொசுக்குவேன்னு பச்சையா திட்டுவா. பட் இப்ப இதுக்கெல்லாம் நேரம் இல்லையே, தட்டுப்புட்டுன்னு இந்த வேலையை முடிச்சாகணும், இல்லன்னா வேகா பங்கு உண்மையை அந்த உலகத்துக்கு சொல்லி தொலைஞ்சிருவான். சரி, இப்ப அந்த ரெக்கார்டிங் ரூமே மொத்தமா காலி பண்ணியாச்சு. இனி இதுக்கப்புறம் வேகா பங்கால ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு பார்த்தா மறுபடியும் வேகா பங்கோட வாய்ஸ் கேட்டுக்கிட்டே தான் இருக்குது. அப்படின்னா டிரான்ஸ்மிஷன் பாத்தீங்கன்னா இந்த ரூம்ல இருந்து நடக்கல. அப்ப யோர்க் இருந்துட்டு என்ன சொல்லுவான்னா, நான் மட்டும் அவர் இடத்துல இருந்தேன்னா கண்டிப்பா இந்த மாதிரி ஓப்பனாலாம் வச்சிருக்க மாட்டேன், கண்டிப்பா டிரான்ஸ்போர்ட்டர்ஸ் வேற எங்கேயாச்சும் ஹைட் பண்ணி வச்சிருப்பேன்
வைப்பேன்னு சொல்லுவாளா. அப்படின்னா நான் மொத்த லேபையுமே காலி பண்ணிடுறேன், எந்த பஞ்சாயத்தும் இல்லன்னு எல்டர் சொன்னோன்னே வேண்டவே வேண்டாம்பா, ஏன்னா அது பெரிய பஞ்சாயத்து. இப்போ செகண்ட் ஃப்ளோர்ல பி சைடு இருக்குது, அது வெப்பன் டெவலப்மெண்ட்காக இருக்கிற இடம். அதுக்கு கீழே பவர் பிளான்ட், தேர்ட் ஃப்ளோர்ல இருக்கிறது ஹை பிரஷர் கேஸ் சிலிண்டர். இப்படி அடுத்தடுத்து ஒன்னோட ஒன்னா லிங்க் ஆயிருக்குது. இதுல ஒன்னு அடிச்சா கூட மொத்த லேபுமே கண்ணா பின்னான்னு வெடிச்சு செதறிடும், பங்க் ரெக்கார்ட்ஸோட மொத்தமா காலி. அப்ப ஏதாச்சும் பண்ணுன்னு கேட்டா ஒன்னும் பிரச்சனை இல்ல, நான் இந்த பிராட்காஸ்ட தடுக்கிறேன்பா. இப்படி இவங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது ஏதோ ஒரு சின்ன கிரியேச்சரோட வாய்ஸை இந்த மான்ஸ்டரால கேட்க முடியும். என்னவா இருக்கும்னு யோசிக்கும் போதுதான் தெரியுது அது ஒரு டிரான்ஸ்மிஷன் டிரான்ஸ்பாண்டர் ஸ்னேல். அப்படின்னா அது அங்கதான் இருக்கணும்னு சொல்லி கெஸ் பண்ணிட்டு உடனே அங்க கிளம்பிடுவாங்க. அப்போ ஸ்டசி இத பார்த்துட்டு என்னப்பா உன்னை கண்டுக்கவே இல்லையேன்னு கக்குவை பார்த்து சொல்லுவாளா. அவன் பார்த்துட்டு உன்னையும் தான் அது கண்டுக்கல, ஆமா என்ன மான்ஸ்டர் இதுன்னு கேட்பான். வேற யாரு, இவ்வளவு தண்டிக்கு இவ்வளவு கொடூரமான ஹாக்கிய வச்சிருக்குதுன்னா கண்டிப்பா 5 வெல்டர்ல ஒரு ஆளா தான் இருக்கும். பேசும்போதும் நல்லாவே தெரியுதும்பா. அதுக்கப்புறம் அப்படியே அந்த கம்ப்யூட்டர் நோண்டிட்டு இருப்பான். அவன் கிண்டல் பண்ணுவான், கடைசியில நீ எங்களுக்கு துரோகம் பண்ணி கூட உன்னைய அவங்க விட்டுட்டு போயிட்டாங்க பாத்தியா, அதுதான் ரொம்ப சூப்பருமா. லூசு பயல, என்னைய ஒண்ணு அவங்க விட்டுட்டு போல, அவங்க காப்பாத்துறாங்கன்னு தான் சொன்னாங்க, நான் தான் வாலண்டியரா இருக்கிறேன்னு சொன்னேன்னு சொல்லிட்டு அப்படியே முடியாம முக்குவா. ஏன்னா அவளுக்கு அடிபட்டு இருக்குதுல்ல வயித்துல. ஏன்னா யாராவது ஒருத்தர் இந்த கடைசி மிஷனை பண்ணி ஆகணும், அப்பதான் மத்தவங்களால தப்பிக்க முடியும். அதுக்காக தான் இங்க இருக்கா. அவனுக்கு ஒண்ணும் புரியல என்ன சொல்றா ஏது சொல்றான்னு. அதே நேரம் இங்க நமி பாத்தீங்கன்னா கதறிட்டு இருப்பான், எது நம்ம ஸ்டசிய விட்டுட்டு போகணுமான்னு. வேற ஒண்ணும் பண்ண முடியாதுங்கிற மாதிரி எடிசன் சொல்லும். ஏன் அப்படின்னா கண்ட்ரோல் ரூம்ல இருந்து மட்டும் தான் இந்த டோமை ஓபன் பண்ண முடியும், அதாவது டீஆக்டிவேட் பண்ண முடியும். அதுக்கு யாராச்சும் ஒருத்தர் அங்க இருந்து தான் ஆகணும். அதனால வாலண்டியரா அவ அங்க இருந்து இவங்களை காப்பாத்த ஹெல்ப் பண்றா. அது மட்டும் இல்லாம இவங்க கீழே போயிட்டாங்கன்னா திருப்பி எல்லாம் மேல வந்து அவளை காப்பாற்றவும் முடியாது. சோ அதனால இங்க இருந்து தப்பிக்கிறது மட்டும் தான் அவளுக்கு நம்ம செய்யற நன்றிங்கிற மாதிரி சொல்லுவானா. சரி இப்போ அதெல்லாம் ஓகே. வேகா பங்க் ஃபோர்ஸ் 1 இவங்களை கேரி பண்ணிட்டு போகாம இவங்களால அவ்வளவு தூரத்துக்கு பறந்து போக முடியாது. ஐ மீன் இங்க இருந்து கடல் வரைக்கும் போக முடியாது, அதுதான் டேமேஜ் ஆயிருச்சே. சோ என்ன பண்றதுன்னு கேட்டா எடிசன் கால்குலேட் பண்ணி பார்த்ததுல இந்த ஷிப் எப்படி இருந்தாலும் கீழே விழத்தான் செய்யுங்கிற மாதிரி சொல்லுவானா. உடனே கதர்வாங்கிய பதர்வாங்கிய கீழே விழ போகுதான்னு. அப்ப நம்ம உசோப்பு பூஸ்டர் ரெடி ஆயிருத்துமா. ஜோரோவும் ஜின்பையும் வந்துட்டா போதும், நம்ம இங்க இருந்து பறேந்து போயிடலாம்னு சொல்லுவான். உடனே சாப்பர் போடா மூலகட்ட முட்டா பையல, பூஸ்டர் மட்டும் இருந்தா பத்தாது, இங்க இருந்து கடல் வரைக்கும் நம்மளால போக முடியாதுன்னு சொல்லுமா. உசோப்பு கதருவான், அப்படின்னா எனக்கு தெரியாது நீங்களே பாத்துக்கங்க யான்னு. அப்ப எடிசன் பாத்தீங்கன்னா விழுந்து விழுந்து சிரிச்சிட்டு, உங்க ஷிப் பாத்தீங்கன்னா இப்ப வழியில இருக்குது, எனக்கு இந்த மாதிரி ஆட்டிடியூட்லாம் ரொம்பவும் பிடிக்கும், பட் இந்த மாதிரி டைம்ல தான் உங்க ஷிப் உங்களுக்காக ஒரு மிராக்கல் பண்ணும், அதனால நானும் எப்படியாச்சும் உங்க கப்பலை சேஃப்டியா தண்ணியில கொண்டு போய் சேர்க்கிறேன், கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு வேகமா பிச்சுக்கிட்டு போகும். உடனே லிலித் பார்த்துட்டு வேண்டாம் எடிசன் வேண்டான்னு சொல்லிட்டு பின்னாடியே வேகமா போவா. என்னடான்னு பார்த்தா எடிசன் வேகமா பறந்து போய் நீங்க எப்படியாச்சும் இங்க இருந்து போகணும், ஸ்டார் ஹேட்ஸை நான் எப்படியாச்சும் காப்பாத்துவேன் அப்படின்ட்டு அப்படியே என்னமோ கால்குலேட் பண்ணும். டேமேஜ் 78%, எதுவா இருந்தாலும் என்னைய கொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷீல்டுல போய் டம்முன்னு ஒரு இடி, அந்த இடத்துல பயங்கரமான ஒரு பிளாஸ்ட். லிலித் எடிசன் சொல்லி கதறி கதறி அழுவா. எல்லாம் பார்த்துட்டு ஃபீல் பண்ணுவாங்க, நம்ம தப்பிக்கிறதுக்காக இன்னும் எத்தனை பேர் தான் இப்படி படாத பாடுபட போறாங்கன்னு. சரி இனி இதுக்கப்புறம் எல்டர்ஸுங்க பிராட்காஸ்ட ஸ்டாப் பண்ணிட்டாங்களா, நம்ம ஆளுங்க எல்டர்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்க, இந்த தீவை விட்டு தப்பிச்சிருவாங்களா இல்லையான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.